தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். எண்ணூர் பகுதியில் தனியார் நிறுவனத்தின் குழாயிலிருந்து வாயு கசிவு ஏற்பட்டது உண்மைதான் என தற்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான பிரத்யேக செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலன். தற்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்திருக்கக்கூடிய தகவல் என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசிடமிருந்து இது தொடர்பான ஒரு அறிக்கை வந்துள்ளது. அதில் அந்த அமோனியா லீக் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று 11:45 மணி அளவில் இந்த அமோனியா இந்த வாயுவானது லீக் ஆனது என்பதை அவர்கள் உறுதி செய்துள்ளனர். அதைத் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தற்போது தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதே போல இந்த கசிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குழாயில் எந்த அளவுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது, எங்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை உடனடியாக கண்டறிந்து அதை சரி செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மிக முக்கியமாக இந்த குழாயை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக தமிழக அரசுடைய ஒப்புதலை பெற்றுதான் அதை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் தற்போது தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக நேற்று இந்த குழாயில் ஏற்பட்ட இந்த உடைப்பு காரணமாக அது டீப்ரெஷரைஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிரஷர்ல தான் அந்த அமோனியா வாயுவானது அந்த பிளான்ட்டுக்குள்ள கொண்டு வரப்படும். இந்த லீக் ஏற்பட்ட தொடர்ந்து அந்த குழாயில் இருந்த மற்ற அந்த அமோனியா வாயுவை அந்த புகைப்போக்கி மூலியமாக 20 நிமிடங்களில் அவர்கள் அதை வெளியேற்றிருக்கிறார்கள். இதனாலும் கூட அங்க மக்களுக்கு அந்த மூச்சு பிரச்சனையா இருக்கட்டும், அந்த கண்ணெரிச்சலான பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் வந்திருக்கக்கூடும். இதெல்லாம் இன்னும் போக போகதான் தெரியும். ஆனால் 20 நிமிடங்களுக்கு இந்த அமோனியா வாயு என்பது இந்த புகைப்போக்கி மூலியமாக இந்த கோரமண்டல் நிறுவனமானது வெளியேற்றிருக்கிறது. இது பிளாஷ் மூலியமா, அதாவது இந்த சிம்னி மூலியமா வரப்போ நீங்க இந்த எண்ணூர் பகுதியெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா சிம்னி மூலியமா ஒரு மேல ஒரு ஃபிளேம் போயிட்டு இருக்கும். அந்த புகைப்போக்கி மூலியமா தான் அதை வெளியேற்றிருக்காங்க. இது 20 நிமிடங்களுக்கு நடந்திருக்கிறது. இன்னும் கூடுதல் தகவல்கள் இன்னும் நேரம் செல்லதான் நமக்கு தெரிய வரும். நன்றி முகிலன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.